Hey guys, welcome to Vibe in Dublin. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம். இங்க டோர் ஓபன் பண்றதுக்கு இங்க வச்சா அது green light எரியும். அதுக்கு அப்புறம் நம்ம டோர் ஓபன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் உள்ள வரதுக்கு இங்க பிரஸ் பண்ணிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல சொன்னார் போறோம். ஃப்ளோர்ல இருக்கோம். இதெல்லாம் ஆக்சுவலி சென்சார் லைட்ஸ். இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட். வெல்கம் டு அவர் ஹோம். நம்மளோட டோர்லேருந்து வந்தோன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்னா லாண்ட்ரி ரூம் இருக்கும். ஆக்சுவலி லாண்ட்ரி ரூமில் நார்மல் நம்மளோட வாஷிங் மிஷினும் அதுக்கப்புறம் ட்ரையர் தனியாக இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் என்ன பண்ணுவோம், இதில் துணி துவைச்சிட்டு அங்கே நம்மளோட அந்த ட்ரையிங் ரேக் இருக்கோம்ல அதுலேயே நம்ம காய போட்டுப்போம். அது இல்லாமல் இது வந்து வென் டாக்ஸியான்றது இங்கே இருக்கிற ஹீட்டர் அந்த மிஷின் ஃபுல் இந்த ஹவுஸோட கண்ட்ரோல் மிஷின். ஆக்சுவலி இதான் எங்களோட லாண்ட்ரி ரூம். பெருசாக காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. இன்சைட் ஃபுல்லாக ஷூஸ் அண்ட் அது மட்டும் தான் வச்சுப்போம். அவ்வளோதான். இது வந்து நாங்கள் ஷேரிங் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறனால இது வந்து இங்கே ஒரு கப்புள் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு அதுக்கு உள்ளே பார்க்கறதுக்கு எந்த ஆக்சஸும் கிடையாது. இது வந்து காமன் ஸ்பேஸ் தான். நாங்கள் எல்லாம் 2 பேரும் யூஸ் பண்ணுற லிவிங் ரூம் இது. ஆக்சுவலி நம்மளும் டிவி எல்லாமே பார்த்துக்கலாம். இது இவங்களோட இந்த கப்புள்ஸோட இதுதான். ஆக்சுவலி இந்த சைடு எப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ரேக்கில் தான் ஆக்சுவலி நாங்கள் துணி காய வச்சுப்போம். இந்த சைடு கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும், இக்னோர் பண்ணிடலாம். இங்கேருந்து பார்த்தா இந்த சைடு இந்த வியூ ஃபுல்லாகவே நல்லாவே தெரியும். இது ஆக்சுவலி ட்ராம் லைன் தான். எங்கள் வீட்டோட ஆப்போசிட்லேயே ரெட் லைன் சொல்லுவாங்க. அந்த லைனோட ட்ராம் லைன் தான் இது. இங்கே 3 to 4 வெரைட்டிஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ரெட் லைன், க்ரீன் லைன், ஆரஞ்ச் லைன். அதில் இது நாங்கள் இருக்கிறது வந்து ரெட் லைனோட லாஸ்ட் ஸ்டாப்பில் தான் ஆக்சுவலி நாங்கள் இருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு மற்ற ரூம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுவும் ஆக்சுவலி இதான் எங்களோட கிச்சன். ஃபுல் கிச்சன் செட்டப். நாங்களும் ஒரு கப்புள்ஸ் அண்ட் நாங்களும் எல்லாரும் சமைக்கிற இடம் அதுதான். இது எங்களோட ஷெல்ஃப். ஆக்சுவலி எனக்கு தனியாக கொடுத்துருக்க ஷெல்ஃப். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் டீ, காஃபி எல்லாமே நம்ம ஹீட் பண்ணி எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நார்மல் ரைஸே வச்சாலும் ஹீட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த ஊரில் இது இல்லாமல் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த நம்ம எதாவது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஷ்யூ சரி அந்த மாதிரி எல்லாமே இங்கே காமனாக நம்ம ஊரில் எதெல்லாம் நம்ம கிளாத் பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இங்கே ஃபுல்லாக டிஷ்யூவில் தான் இங்கே எல்லாம் வாழ்க்கையே ஓடுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் சும்மா எங்களோட கேக் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் சாலட் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஒட்டி வச்சுப்போம். கொஞ்சம் காமன். அண்ட் இதில் கண்டே பிடிக்க முடியாது இதில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் இது ஒன்று ஃப்ரிட்ஜ். ஆக்சுவலி திறந்து காட்ட ரொம்ப கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா நாங்களும் காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கனால அது ஆர்கனைஸ்டாக இல்லை. நெக்ஸ்ட் இட்ஸ் ஃப்ரீசர், தனியாக ஃப்ரீசர் இருக்கும். டிஷ் வாஷர் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது கிடையாது டிஷ் வாஷர். வந்து ஹேவ் டிஷ் வாஷர். மோஸ்ட்லி நம்ம இது மாதிரி ஹேண்ட்லேயே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து உடனே தொடச்சி வச்சிடணும். ஆக்சுவலி எல்லாத்தையும் எதாக இருந்தாலும். ஸோ அந்த பிளேஸ் கிளம்ஸி ஆகாமல் அந்த தண்ணி சொட்டி இதாகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ கிச்சன்லேருந்து இங்கே வந்தோம்னா ரைட் சைடில் வந்து ஒரு பூஜா ரூம் அண்ட் எங்களோட கிராசரி யூனிட் இருக்கும். லெஃப்ட் சைடு எங்கள் ரூம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தா இது வாஷ் ரூம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூஜா ரூம் அண்ட் கிராசரி ரூம் எப்படி இருக்குன்னு same. It's also will be clumsy only little bit. இங்கிட்ட ஃபுல்லாக பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுப்போம். இது வந்து அவங்க ஓனரோடது வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் எங்கிட்ட எல்லாம் ஆல்ரெடி எங்கள் ரூமில் அவங்க காலி பண்ணனால அந்த திங்ஸ்லாம் இப்போதைக்கு டம்ப் பண்ணியிருக்கோம். நார்மல் எங்களோட க்ராசரி திங்ஸ் மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு இப்போதைக்கு நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். எங்களோட பாத்ரூம் தூக்கு தனியாக போடுறோம். ஜஸ்ட் அவர் பாத்ரூம் இப்போதைக்கு இதுதான் இங்கே தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஊருக்கு முக்கியமான தேவையான பொருட்களில் ஒன்று தான் இது. நான் இதை காட்டுறேன். இருக்கவங்க எல்லாத்தையும் மோஸ்ட்லி இந்த ஷாப்பிங் ட்ராலி இருக்கும். ஃபஸ்ட்டு நானும் வந்து புதுசில் எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். ஷாப்பிங் ட்ராலிலாம் கண்டிப்பாக தேவையான்னு சொல்லிட்டு திங்ஸ். பட் நம்ம நிறையா வாங்கிட்டு கையில் இந்த குளிரில் தூக்கிட்டு வரப்போ தான் அந்த கஷ்டமே தெரியும் இதோட இம்பார்ட்டன்ஸே. ஸோ ஜஸ்ட் நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் க்ராசரி வாங்குறதெல்லாம் இதில் டம்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம். அவ்வளோதான் ஆக்சுவலி இது. அதுக்காக தான் இந்த ஷாப்பிங் ட்ராலி. இது எப்பவுமே எங்கே நாங்கள் வெளியே போனால் நார்மலாக சின்ன ஐட்டம்ஸ் மில்க் அண்ட் அதெல்லாம் வாங்க போகிறோம் எடுத்து போனோம். பிக் கொஞ்சம் 4-10 பொருள் கிட்ட வாங்கினாலும் இது இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே வந்து எங்களோட ரூம் ஆக்சுவலி நாங்கள் இந்த ரூமை வந்து 2 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். மீனா அண்ட் நாங்கள் 2 பேருமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ரூமுக்கு தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். க்ரீனிஷ் சம்திங் ஒயிட் இந்த ரூம் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அது பிங்க்குக்கு மேட்சிங்காக ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம்.
இந்த சைடு இது எங்களோட கபோர்ட். ஆக்சுவலி ஷேர் நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். பிகாஸ் நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ராலிலேருந்து எல்லாத்தையுமே அப்படி அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸோ எதுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு இவங்க கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. எங்களால் அந்த லாஸ்ட்டில் இருக்க எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் சம்திங் ஏதாவது தேவையே இல்லாததெல்லாம் அவங்க தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி எல்லாத்தோட இதுலேயும் அந்த ஹேங்கர்ஸ் ஃபெசிலிட்டி வெளியவே இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் எங்கள் இதில் இல்லை. ஸோ நாங்களாம் இதாக டன்ஸ்லேருந்து வாங்கிட்டு இங்கிட்ட நாங்கள் கோட் ஹேங்கராக இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மெயினாக இந்த ஊரில் இது இல்லாமல் யாரும் நடக்க மாட்டாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு ஹேங்கிங் பிளேஸ் வேணும். அதுக்கு தான் இது. நெக்ஸ்ட் இதை எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. வெளியும் அந்த லாங்காக லிவிங் ஹால்லே இருந்திருக்கும். இதுதான் எங்களோட ரூம் ஹீட்டர். பட் இது வந்து நியூவாக கட்டின அப்பார்ட்மெண்ட்டுன்றனால இது வந்து எப்பயுமே ஒரு மாதிரி ஹீட்டாகவே தான் இருக்கும் ரூமு. அவ்வளோ கோல்டாக மற்ற ஓல்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்காது. ஓல்டு அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இவ்வளோ ஹீட்டாக இருக்காது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் இதை ஆன் பண்ணதும் இல்லை. ஸோ இது ஆன் பண்ணாமலே ரூம் நார்மலாகவே எங்களுக்கு ஹீட்டாகவே தான் இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா தான் நாங்கள் இந்த ஹீட்டரை ஆன் பண்ணுவோம். இதுவும் நாங்கள் சும்மா வச்சுக்கோம். இது வரைக்குமே 2 to 3 times தான் யூஸே பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். மெயின் இந்தியன்ஸாக வரவங்க எல்லாருக்கும் இது தேவைப்படுற ஒரே ஒரு ஐட்டம். நைட்டு அது பேர் என்ன, ஒரு ஃபேன் சவுண்ட் இல்லாமல் தூங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே நைட் டயத்தில் நான் இந்த இடத்த ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். மையான அமைதியாக இருக்கும். அவ்வளோ செம்ம குவாய்ட்டாக இருக்கும். நமக்கு தூக்கமே வராது அவ்வளோ குவாய்ட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு ஃபேன் சவுண்ட் யூடியூப்ல போடுறதுக்கு பதிலாக நாங்கள் இது வந்து எங்கள் ஓனர்கிட்ட அவங்க தந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கி வச்சு நைட்டு அந்த தூங்குற அந்த ஸ்லீப்பிங்காக மட்டும் நாங்கள் இதை வச்சிருக்கோம். இப்போதைக்கு நைட் அப்போ மட்டும் போடுவோம். நெக்ஸ்ட் இதுதான் எங்களோட பூஜா யூனிட். இன்னைக்கு ஆக்சுவலி பொங்கல்ன்றனால நாங்கள் பொங்கல் வச்சு படைச்சு சாமி கும்பிட்டோம். நெக்ஸ்ட் கீழே வந்து மிக்சி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வாட்டர். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் இது நெக்ஸ்ட் இது இல்லாம இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற டேப் வாட்டர் மற்ற லைக் யூகே அண்ட் பீப்புள்ஸ்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கெல்லாம் அப்படியே டேப்லேயே பிடிச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து டேப் வாட்டர் வந்து அவ்வளோக்கும் நல்லா இருக்காது. ஸோ இட்ஸ் அ ஃபில்டர். ஆக்சுவலி பிரிட்டான்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் இருக்கும். இங்கே இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த இது வரைக்கும் எல்லா ஹவுஸ்லையும் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து உள்ள இருந்து ஃபில்டர் இருக்கும். நம்ம வந்து 1 month once வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே இங்கே எவ்வளோ பியூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இப்போ 75% மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இது காட்டுது. இது ஃபுல்லாக இந்த ஃபில்டர் மாற்றின பிறகு நம்ம இது வந்து தனியாக வாங்கிக்கலாம். இதுவே ஆக்சுவலி 20 euros கிட்ட வரும். நம்ம ஊர் காசுக்கு 2000 rupees இந்த ஃபில்டரே வரும். பட் ஒர்த்து த மணி தான். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும். அது இல்லாமல் எங்களோட சிஸ்டம் செட்டப் இருக்கும். இங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறது. இப்போதைக்கு நாங்கள் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிக்க போகிறது எல்லாமே எங்களோட ஒர்க் செட்டப் இதுதான். நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தா ஒரு விண்டோ இருக்கும் சைடில். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த இடம் மட்டும் அப்பப்போ மழை பெய்தா இல்லையா எல்லாம் எப்படி இருக்கு வெளியே அப்படின்றத மட்டும் தான் திறந்து பார்க்க முடியும். பிகாஸ் இதை திறந்தாலே குட்டி குட்டி டஸ்ட் எல்லாமே டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துடும். அது இல்லாமல் டக்குன்னு நார்மலாக ஹீட்டாக இருக்கிற ரூம் கூட ரொம்ப கூலிங் ஆகிடும். இப்போ எங்களுக்கு வேர்க்குது ரொம்ப அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் இதை ஓப்பனே பண்ணிப்போம். மற்றபடி இதை ஓப்பன் பண்ணவே மாட்டோம். அவ்வளோதான் எங்களோட ஹோம் டூர் ஓவர். கைஸ், அவ்வளோதான் எங்கள் ஹோம் டூர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு வைப் இன் டப்ளின்.